ஒரு எலுமிச்சை பழம் அளவிற்கு புளியை எடுத்து நீரில் ஊற வைக்க வேண்டும். ஒரே சீரான அளவிற்கு 10 காய்ந்த மிளகாயை காம்பு நீக்கி துண்டு துண்டாக கத்தரித்துக் கொள்ளவும். இது ஒரே சீராக மிளகாய் வறுபட செய்யும். மேலும் மிளகாய் வெடித்து எண்ணெய் தெளிக்கும் அபாயம் இருக்காது. தக்காளியை தண்ணீரில் நன்கு கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். இது தக்காளி நன்றாக வதங்க உதவும். தக்காளியின் காம்பு பகுதியை நீக்குவது நலம். சாப்ப கருவி தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க எளிதாக இருக்கும். வெங்காயம் பெரிய துண்டுகளாக இருந்தாலும் சிறிய துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நன்கு வதங்கும். அடுப்பில் வாணலியை ஏற்றி வாணலி நன்கு நீரில்லாமல் காயவிடவும். தேவையான அளவு நல்லெண்ணெய் அல்லது மணிலா எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக் கொள்ளவும். அதில் நறுக்கி வைத்த காய்ந்த மிளகாய் துண்டுகளை போட்டு இளஞ்சூட்டில் சீராக வறுக்கவும். மிளகாய் கருத்து விடாமல் இருக்க மிளகாயை ஒரே சீராக கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் சட்னி கசப்பு சுவையுடன் இருக்கும். நறுக்கி வைத்த வெங்காயத்தை வாணலியில் இட்டு எண்ணெய் ஊற்றி விடாமல் பொன்னிறம் வரும் வரை கிண்டிக்கொண்டே இருக்கவும். வாணலியில் வெங்காயம் எளிதில் நன்கு வதங்க சேர்க்க வேண்டிய உப்பில் பாதி உப்பை வெங்காயம் வதங்கும் போது சேர்த்து கொள்ளவும். வெங்காயம் பொன்னிறம் வரும் வரை கிண்டிக்கொண்டே இருக்கவும். இப்போது சிறு துண்டுகளாக வெட்டி வைத்த தக்காளி துண்டுகளை எண்ணெய் விட்டு நன்கு வாணலியில் நீர் வற்றி சுருங்கி வரும் வரை வதக்கவும். தக்காளி நன்கு வதங்கியதும் ஏற்கனவே வதக்கி வைத்துள்ள மிளகாய் வெங்காயத்தையும் இத்துடன் சேர்த்து மீதி பாதி உப்பை சேர்க்கவும். இத்துடன் ஊற வைத்த புளிக்கரைசலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது அடுப்பை அணைத்து பற்ற வைப்பது உணவுப் பொருளை அடிபிடிக்காமல் இருக்க உதவும்.
சட்னிக்கு தேவையான நன்கு வதங்கிய கலவைகளை மிக்சியில் இட்டு அரைக்க வேண்டும். இப்போது கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை மற்றும் எண்ணெய் விட்டு தாளித்து சட்னியுடன் சேர்த்தால் சுவையான தக்காளி சட்னி தயார். உளுந்தம் பருப்பு பொன்னிறமாக வந்ததும் தக்காளி சட்னியை சேர்த்து கிளறினால் சுவையான தக்காளி சட்னி தயார்.